ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 9 மந்த்து ஸ்கேனில் சுகர் லெவல் எப்படி அதிகமாகிடுச்சு, எதனால் நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்றதுனால அதிகமாகிடுச்சுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு வந்து போன மந்த்துக்கு அதுக்கு போன மந்த்து 25th தான் எனக்கு ஸ்கேன் எடுத்தோம். ஆனால் அந்த ஸ்கேனில் வந்து எனக்கு தண்ணி லெவல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. தண்ணி லெவல் அதிகமாக போன மந்த்து தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுவும் ஜிஹெச்சில் போய் நான் பார்த்து, இந்த மாதிரி தண்ணி லெவல் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, சுகர் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் சுகர் டெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. அதனால் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மாயவர ஜிஹெச்சுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஊசி போட்டுக்கோங்க, 1 வீக்கில் குறைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது, அங்கே போய் நம்ம தங்கலாம் முடியாது. ஏன்னா ஊசிலாம் போட்டுட்ருக்க முடியாது. ஏன்னா இங்கே தான் நமக்கு அங்கே வந்து தூரம் அதிகம். சரின்னு சொல்லிவிட்டு பாப்பாவும் நம்ம ஸ்கூல் அனுப்பிட்டுருக்கனால நம்மளாலையும் பார்த்துக்க முடியாது. அதனால் நான் வந்து எனக்கு மாத்திரை கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். டாக்டர்கிட்ட எதுக்கும் கன்சல்ட் பண்ணிவிட்டேன். மாத்திரை போட்டால் இப்போ கேட்குமா அப்படின்ட்டு. மாத்திரைலாம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 வீக் பாருங்கள், அப்படி குறையலன்னா வேணால் ஊசி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் யாருமே எதுக்கும் பயப்படாதீங்க. சுகர் வந்துட்டுனா அது வந்து 9 மந்த்தில் பொதுவாக சில பேருக்கு வந்து வருமா, 3/4 பேருக்கு வரும்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எப்படி ஏறிச்சுன்னே தெரியல. ஆனால் நான் இனிப்புலாம் அதிகமாக சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு வேளை அதில் ஏறிடுச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சாப்பாடு வந்து மதியம் மட்டும்தான் எடுத்துக்க சொல்கிறாங்க. காலையிலக்கும் நைட்டுக்கும் டிஃபன் தான் எடுத்துக்க சொல்கிறாங்க. நான் வந்து 3 வேளையுமே சாதம் தான் எடுத்துப்பேன். நமக்கு இந்த டிஃபன்லாம் அந்த அளவுக்குலாம் செய்ய கடுப்பாக இருக்கும், பிடிக்காது அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கெலாம். ஸோ நான் 3 வேளையுமே நாங்கள் வந்து சாதம் தான் எடுத்துப்போம். அதனால தான் அதிகமாகிடுச்சுன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கன்சீவாக இருக்கிறவங்க. ஏன்னா சுகர் நமக்கு வந்துருச்சுன்னா பேபிக்கும் வந்துடும்னு சொல்கிறாங்க. நானே பயந்துட்டேன், பாப்பாவுக்கு இந்த மாதிரி வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு பேபிக்கு எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த செகண்ட் பேபிக்கு தான் இந்த மாதிரிலாம் வருது, என்னன்னே தெரியல. சரி, எதுக்கு பயப்படாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.